ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஸ்கெட்டை வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிச்சிருக்கோ அந்த பிஸ்கெட்டை வச்சு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் வந்து இருக்கும். வாங்க பிஸ்கெட்டை வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். இது பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா பேக்கெட். 200 கிராம் வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்கெட் தான் பெரிய பிஸ்கெட் பேக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த பிஸ்கெட் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட்டே எடுத்திருக்கேன். மொத்தமாக இந்த பேக்கெட்டில் பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 பிஸ்கெட் இருக்குது. ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கினாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்து பிஸ்கெட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துருக்கிற இந்த சர்க்கரையில் பாதி சர்க்கரையை வந்து நான் இந்த பிஸ்கெட்டோடு சேர்த்துக்க போகிறேன். மீதி பாதி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. கலருக்காக 2 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் கொக்கோ பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் சேர்க்கும் போது சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும், கலரும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க வெண்ணெயை. பேக்கெட் பால் இல்லை பசும்பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம பாலை வந்து நல்லா திக்காக காய வச்சு சூடு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பிஸ்கெட்டை வந்து. பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நான் பிஸ்கெட்டை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. இப்போ இந்த பவுல் அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதாவது தேங்காய்க்கு மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் தேங்காவை நல்லா வெள்ளையாக துருவி எடுத்து நான் வெறும் கடாயில் போட்டு நல்லா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையிலே கிடைக்குது, ரெடிமேடாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நான் இப்போ டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ கூடவே நம்ம பொடி பண்ணி வச்ச சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, பாதி வந்து பிஸ்கெட்டில் சேர்த்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற சர்க்கரையை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெயோடு சேர்த்து சர்க்கரை டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை சேர்த்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கையில் எடுத்து இப்படி பிடிச்சோம்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம மைக்கா கவர் வாங்குவோம் பார்த்தீங்களா, கேரி பேக் கவர் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த கவர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் பட்டர் ஷீட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பிஸ்கெட்டை வந்து அந்த மாவை எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரே அளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சிக்கோங்க, அகலமாக தேய்க்கிறத விட நீளமாக அப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே ஆப்ஷனலாக ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறேன், அதாவது சாக்லேட் சிரப் வந்து நான் சேர்க்க போகிறேன். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்பூன் வச்சு இந்த சாக்லேட் சிரப்பை ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதனால் இது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாக்லேட் சிரப்போடு சேர்த்து நம்ம செய்யும் பொழுது. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். நல்லா அப்படியே கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உதிராமல் இருக்கும். நம்ம ரோல் பண்ணும்பொழுது தேங்காய் வந்து நல்லா டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா சூப்பராக பர்ஃபெக்டாக ரோல் பண்ணிட முடியும். நல்லா இந்த ஓரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ப்ரெஸ் ஆகணும். நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த பட்டர் ஷீட்டை போட்டு நல்லா டைட்டாக நான் வந்து சுற்றி விட்டுடுறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம். 2 மணி நேரம் நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். 1 மணி நேரம் அப்படி இல்லைனா 2 மணி நேரம் வச்சிங்கனாலே போதும். நல்லா செட் ஆகிட்டு வந்துடும். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். உங்களுக்கு இப்போ எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்களை கட் பண்ணிட்டோம்னா அப்போ கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வெளியிலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக கட் ஆகிட்டு வரும். ரொம்பவே சூப்பராக ஸ்விஸ் ரோல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுவும் பிஸ்கெட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட்டை வச்சு தான் செஞ்சுருக்கேன். கூட வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்காக நான் வந்து கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக்லேட் கலரில் உங்களுக்கு வேணும் ஸ்விஸ் ரோல் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கெட்லேயே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மேரிகோல்டு பிஸ்கெட் பிடிக்கல அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய பிஸ்கெட் வந்து ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேணாம். கொக்கோ பவுடர் அந்த மாதிரிலாம் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். வெறும் சர்க்கரையை மட்டும் சேர்த்துட்டு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிச்சிருக்கோ அந்த பிஸ்கெட்டை வச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஸ்விஸ் ரோல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி செய்கிறது. ஒரு 10-15 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ரோல் வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணோம்னா போதும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம பிஸ்கெட்டில் தான் இந்த ஸ்விஸ் ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.